சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. வசமாக சிக்கிய ஸ்டாலின். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்புக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்குது. இப்போதே பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்கள் சூடு பிடிக்க தொடங்கிச்சு. ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் ஆட்சியை பிடிக்க அதிமுகவும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் பாஜக மூத்த தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு. இதனால தான் ஸ்டாலின் அவர்கள் சிக்கலில் சிக்கியிருக்காரு. அதாவது பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி ஸ்ரீனிவாசன் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த போது வந்தே மாதரம் பாடலுக்கு 150 வருடங்கள் ஆகியிருப்பதை நாடு முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க. பிரதமர் நரேந்திர மோடியை முன்னின்று கொண்டாடிட்டு வராங்க. இது கட்சி நிகழ்ச்சியோ பாஜகவிற்கு சொந்தமான பாடலோ இல்லை. அதை கொண்டாடும் வகையில் கோவை மத்திய சிறையில் உள்ள வ.உ.சி. சிலை முன்பு பள்ளி குழந்தைகளோட அந்த பாடலை பாட திட்டமிட்டு இருந்தோம். அதுக்கு காவல்துறை அனுமதியை மறுத்துட்டாங்க. இன்று நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த நிகழ்ச்சிக்கு நேற்று இரவு 10 மணிக்கு அனுமதி மறுத்தாங்க. திமுகவுக்கு பாரத அன்னை என்றா பிடிக்காது போல, பாரத் மாதா என்றாலும் அவருக்கு பிடிக்காது போல. வந்தே மாதரம் பாட்டு பாஜகவுக்கு சொந்தம் இல்லை, அது நாட்டுக்கான பாடல், தேசிய நீரோட்டத்தில் இணைக்கும் பாடல். அது சுதந்திர போராட்டத்தில் அதிக அளவில் பங்கு வகித்தது நம்ம தமிழ்நாடு தான். ஆனால் அதை திமுக அரசு மறந்து போயிடுச்சு. எப்போவுமே தேசபக்திக்கு முன்னுரிமை கொடுக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வந்திருக்கு. சிறைச்சாலையில் வ.உ.சி. நினைவு இடத்துல வந்தே மாதரம் பாடல் பாட அனுமதி கேட்டதற்கு காவல்துறை மூலம் அனுமதி மறுக்கிறாங்க. தேசபக்தியை வளர்க்க முயற்சித்தா அதற்கு மறைமுகமாக மறுப்பு தெரிவித்து தடை போடுறாங்க. தமிழகம் எப்போதும் தேசியம் பக்கம்தான் இருக்கும். ஒரு இடத்துல அனுமதி மறுத்துள்ளதால ஒவ்வொரு தெருவிலும் நாங்கள் இந்த பாடலை பாட திட்டமிட்டிருக்கோம்னு சொன்னாங்க. வந்தே மாதரம் என்ற ஒரு வார்த்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்பும் முதல்வரே என்று ரொம்பவே காட்டமாக பேசியிருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தில் எஸ்ஐஆர் விவகாரத்தில் மாநில அரசு நாடகத்தை அரங்கேற்றிட்டு வராங்க. இது ஏதோ புதிது கிடையாது, கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்கு. பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஒருவர் கூட வாக்குரிமை பறித்து விட்டார்கள் என புகாரே தெரிவிக்கல. நம்முடைய வாக்காளர் பட்டியலை தூய்மையாகவும் நேர்மையாகவும் வைத்திருக்க வேண்டும். தேர்தல் ஆணையம்தான் இந்த பணியை செஞ்சுட்டு வராங்க. ஆனால் எஸ்ஐஆர் செய்யக்கூடிய படிவுகளை திமுகவினர் வாங்கி பூர்த்தி செய்து வராங்க. பொதுமக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். திமுக அரசு எவ்வளவு குளறுபடி செய்தாலும் அதை நாங்கள் முறியடிப்போம். திமுக மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. எல்லா கட்சியையும் தட்டி பார்க்கலாம் என நினைக்கலாம். சினிமா பாடல்களை அரசியலில் பயன்படுத்துவது புதிது கிடையாது. விஜய் திமுகவை எப்படி தனியாக வீழ்த்த முடியும்? ஒன்றாக சேர் ஒன்றாக சேர் என்று சொல்லும் விஜய் யாருடன் சேரப்போகிறார் என்பதை விஜய் தான் சொல்ல வேண்டும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி சொன்னதை கேட்டு ஸ்டாலின் ரொம்பவே சிக்கலில் சிக்கியுள்ளார்.